இப்போ த்ரிஷா அவர்கள் த்ரிஷாவோட நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி போடு 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 இப்படி போடு அப்படி போடு 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 அப்படி போடு கண்ணால. அதுல வந்து அவங்க வந்து சீரியஸா சொல்றேன், சிம்ரன் ஆடின இடுப்பை விட இவங்க இடுப்பு நல்லா ஆட்டுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, லாஸ்ட் டைம் நம்ம பேசினப்ப அவங்க பார்த்துருக்காங்க. உங்க பாட்டி ஒத்துக்கிறேன், சொல்லுங்க. ஏங்க நீங்க பயங்கரமா பண்றீங்க. இந்த கோட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் படித்தவன்னு அர்த்தம், புரியுதுங்களா? கோட்டை கழட்டி வச்சுட்டேன்னா படிக்காத பையன்னு அர்த்தம். தோச்சி போட்டுருந்தா புரியல. டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கீங்களா? மறு வச்சா கெட்ட எம்ஜிஆர், புரியுதுங்களா? மறு எடுத்துட்டா நல்ல எம்ஜிஆர். அந்த பொண்ணு ரியாக்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்க, பயப்படுறது மாதிரி இருக்கும், எங்கள் தலைவனை லவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். சரோஜா தேவி செத்துடணும் அந்த ரேஞ்சுக்கு நடிச்சிருப்பாங்க. ஐயோ, சரோஜா தேவி அம்மா இறந்துட்டாங்க சார். இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்க. ஓ, இறந்துட்டாங்களா? ஏன் இறந்தாங்க? நம்ம அம்மா சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. அந்த காலத்தில் வந்து ஒரு மேனேஜர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாராம். சரோஜா தேவியை பிக்கப் பண்ணிட்டு வாயா அப்படின்னதுக்கு நேராக போய் சவுகா ஜானியை பிக்கப் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டான ஸ்பாட்டில். எங்கள் தலைவரோட படம் புரிவு பார்த்தீங்களா? ஏன் மாடியிலேருந்து கீழே விழுவாங்க தவறு, புரியுதுங்களா? அப்படியே கையிலேயே கட்டி பிடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. தண்ணியில் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமா? அது தெரியாது சார். தலை தோட்டிருப்பாங்க. முந்தா நாள் என்ன கிழமை? 15 மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி தான் தெரியுது. அதுக்கு முன்னால் அந்த லவ்வர்ஸ் டே தெரியல. ஆமாம், அவுட்டிங் போனீங்களா? லவ்வர்ஸ் டேனா போவாங்களேங்க, அதனால கேட்குறேன். அந்த டே என்ன பண்ணீங்க? ரோஸ் வாங்குனீங்களா? ஒரு ரோஸை எந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க தெரியுமா அந்த திமுக காரணங்க? த்ரிஷாலேருந்து நம்ம டிஎம்கேக்கு போயிருக்கோமா சார்? த்ரிஷாவிலேருந்து டிஎம்கேக்கு போயிருக்கோம். நீங்கள் லவ்வர்ஸ் டேல என்ன பண்ணீங்கன்னு என்ன கேட்டீங்க. நான் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏங்க, நான் என் லவ்வரை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அவ புருஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் காதலுங்கிற என் காதல் உங்களுக்கு கள்ள காதலை தெரியுதா? அவர் கோபி நாயனார் தான் த்ரிஷா இதில் நினப்பில் இருக்காருன்னா நானும் இருக்கணுமா? கோபி நாயனார் யார் சார்? ஏங்க, இந்த பிஜேபியோட தமிழ் மாநில தலைவருங்க கோபி நாயனார். த்ரிஷா காலில் வந்து மன்னிப்பு கேட்டதா தான் நியூஸ் வந்துருக்குங்க. இது கோபி நாயனார் அவருக்கு தெரியுமா சார்? இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு இருக்குது, ஆனா எம்ஜிஆர் தான் கூப்பிடுவாங்க. ராமச்சந்திரன் எங்க போனாரு? வீட்டுக்கு போயிருக்காரு. ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்லாட்டா இப்படி ஆட்டுங்க. இப்போ எதுக்கு ஆட்டுறீங்க? சிவாஜி ராவ் தெரியுமா தெரியாதாங்க? தெரியும். யாரு? தெரியாது. இல்ல சார், இப்போ அதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்கல்ல. ஏங்க நைனான்னு சொல்லுங்க. நைனான்னு கூப்பிடலாமா கூடாது? சரி சார், கூப்பிடலாம் சார். கூப்பிடுங்க நைனா. அதான் சார். இப்போ நைனா பாத்தீங்களா? இல்ல சார், ஒரு நிமிஷம். அவர் அழகா இருக்காரு சொன்னோன்னே உங்களுக்கு பிடிச்சிச்சு, அதனால தான் அவர் நைனான்னு கூப்பிட மாட்டீங்க. நைனான்னு கூப்பிட்டா அப்பான்னு அர்த்தம். அவரை நீங்க அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்க தலைவரை நிறைய பேர் கணவனா நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? புருஷனே வேணான்னு சொல்லிட்டு எங்க தலைவனை புருஷனை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ரசிகர்கள் அப்படி இருக்காங்க எங்க கட்சியில, புரியுதுங்களா? புடிவாதமா பெண்களுக்கு இவ்வளவு புடிவாதம் இருக்கக்கூடாதுங்க. இவ்வளவு புடிவாதமா ஒரு பெண் குடும்பத்தில் இருந்தானா அந்த குடும்பம் நாசமா போயிருங்க. எனக்கு உங்க குடும்பத்தை நினைச்சு ரொம்ப வருத்தமா. இவ்வளவு அடமெண்டான பெண்கள் இருக்கவே கூடாது. Even I can speak many languages sir. நான் தான் சொன்னேன், எனக்கு கன்னட கொத்து. அதான் நீங்க எல்லாம் ஆல்ரெடி நீங்க கொத்துனதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? முதல்ல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்கிட்டியா? ஆமாம். என்ன சார், புது ட்ராமாவா? ட்ராமா இல்லைங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பேசின வீடியோவை எங்கள் பாட்டி பார்த்துருக்காங்க. உங்கள் பாட்டி? அவங்க பார்த்துட்டு பெண்களுக்கான ஒரு மரியாதையான வார்த்தையை நீ ஏன் பேசாமல் இப்படி பேசுன அப்படின்னு என்னை வந்து எப்படியெல்லாம் திட்டக்கூடாதோ அப்படியெல்லாம் திட்டினாங்க. கனவுலையா? புரியல. இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்குது. அதான் உங்களுக்கே பேர பையன் இப்போ கல்யாணத்துக்கு இருக்கிற மாதிரி சொன்னாங்க.
எங்கள் பசங்க. பேர பிள்ளையா? எனக்கு ஏங்க பொண்டாட்டியே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், பேர பிள்ளைய பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுமா? கதிர்னு ஒரு டைரக்டர், அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, புரியுதுங்களா? எஸ்ஏ சூர்யா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, விஷால் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, சார் சார் சிலம்பரசன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. பாட்டி சொன்ன விஷயத்த சொல்லுங்க சார். ஃபீலிங்ஸா? இல்லை, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். ம். இல்லை, நான் சாரி கேட்க முடியாதுங்க. வார்த்தை இல்லை. சீரியஸா? ஆமாம். இல்லை, நீங்கள் என்னையே கலாய்க்கிறீங்க. சார் எனக்கு சாரியே வேண்டாம் சார். நம்ம டாபிக்குள்ளே சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா சார்? சார் ஃபஸ்ட்டு எனக்கு நான் இன்னொரு கேள்வி எல்லாருமே கேட்குறது தான் சார் எனக்கு. இவர் ஏன் கோட் சூட்டில் வராரு அப்படின்னுட்டு. ஏன்னா எனக்கு வந்து இல்லை சார், நான் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி இல்லை. யூ கேன் கம் இன் கேஷுவல்ஸில், லைக் இல்லை ஒரு ஷர்ட் பேண்ட், இல்லை ஒரு டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி ஜீன், அந்த மாதிரி ஏதாவது வரலாம்ல சார்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த கோட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் படித்தவன்னு அர்த்தம், புரியுதுங்களா? கோட்டை கழட்டி வச்சிட்டேன்னா படிக்காத பையன்னு அர்த்தம். தோச்சி போட்டிருந்தா? புரியல. இல்லை சார், சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் துண்டை வந்து தோளில் போட்டா நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். நான் மறந்துட்டேன் சார், எனக்கு அது இடுப்பில் கட்டினா கோயிலுக்கு போகிறேன், அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் சொல்லுவார்ல, அந்த மாதிரி கேட்டேன் சார். அதான் இப்போ நீங்கள் கோட்டு போட்டிருக்கீங்கன்னா இன்டர்வியூக்கு வரீங்க, கோட்டு இன்டர்வியூக்கு வரலன்னு சொல்லங்க, நான் இன்டர்வியூ பற்றியே பேசுகிறேன். கோட்டு போட்டிருந்தா படித்தவன், கோட்டை கழட்டி வச்சா படிக்காதவன். கோட்டை கழட்டி வச்சா படிக்காதவன். ஆமாம். சரி. எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கேன் சார். டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கீங்களா? மறு வச்சா கெட்ட எம்ஜிஆர், புரியுதுங்களா? மறு எடுத்துட்டா நல்ல எம்ஜிஆர் சார். அது மாதிரி நான் எம்ஜிஆர். உங்களுக்கு எம்ஜிஆரும் நம்பியாருக்குமே வித்தியாசம் தெரியல, அது ரொம்ப கவலையா இருக்கு சார். நம்பியாருக்கு தான் சார் மறு வச்சா வில்லனு, மறு வைக்கலன்னா அவர் வந்து நார்மல் கேரக்டர் ரோல்னு அர்த்தம் சார். எம்ஜிஆர் எங்க சார் மறு வச்சு வில்லனாவும்? சரி, ஓகே, நம்ம இப்போ டாபிக் போகலாம் சார். உங்களோட கோர்ட் விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. கோர்ட்டு விஷயம் புரிஞ்சிச்சுன்னு இல்லை, கோர்ட்டு விஷயம் இன்னும் முடியவே இல்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், நீயா நானா கோபிநாத் தெரியுமா சார்? நீங்கள் சாரி கேட்டீங்கல்ல, நானும் அன்னைக்கு அதே மாதிரி கோபியண்ணா கிட்ட சாரி கேட்டுட்டேன் சார். இப்போ திருப்பியும் அவர் எடுத்துகிட்டு வராதீங்க சார், வேண்டாம். திருப்பி என்னால் சாரிலாம் கேட்க முடியாது. ஏங்க, கோட்டு போட்டா அறிவாளின்னு நம்புறாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கோட்டு போட்டா நீங்கள் கோபிநாத் அண்ணா, கோட்டை கட்டிட்டா சரி. இப்போ நம்ம கேள்விகளுக்கு வருவோம். இப்போ த்ரிஷா அவர்கள், த்ரிஷாவோட நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி போடு 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 இப்படி போடு, அதில் வந்து அவங்க வந்து சீரியஸாக சொல்கிறேன், சிம்ரன் ஆடின இடுப்பை விட இவங்க இடுப்பு நல்லா ஆட்டுவாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சார் நான் என்ன கேள்வியே கேட்டு முடிக்கவே இல்லை சார் இன்னும். இப்போ த்ரிஷா அவங்க நேத்தி ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளத்தில் அவங்க வந்து பகிரங்கமாக ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க, அதை பற்றி கேட்க வந்தேன் சார். மூட் ஆஃப் பண்ணுறீங்க. ஒரு நல்ல மூடில், டான்ஸ் மூடில் நான் என்ஜாய். த்ரிஷான்னு சொன்னால் என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? த்ரிஷான்னு ஒருத்தருக்கு சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்க ஆடின ஆட்டமும் பாடின பாட்டும் தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆமா சார், அவங்க நடிகை, அதனால அதுதான் ஞாபகம் வரும். இப்போ என்னோட அதை நான் சொன்னா உடனே நிப்பாட்டுறீங்க, போதும் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறீங்க. ஒருத்த மனுஷன் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஓகே சார், எனக்கு உங்களோட மூடெல்லாம் நான் ஸ்பாயில் பண்ணல சார். நான் வந்து உங்களுக்கு ட்ரிஷா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நான் இப்போ ஒரு விஷயம் கேள்வி கேட்க போறேன். ஏங்க, நீங்க கில்லி படம் பாத்தீங்களா பார்க்கலையா? புரியுதுங்களா? அந்த அவங்க ஹீரோ ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். எங்க தலைவனும் அவங்க பார்த்து லுக் விடுறது இருக்குல்ல, அப்படியே லவ் மூட்ல இருக்கும். புரியுதுங்களா? பிரகாஷ் ராஜா அவங்களே வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த இடத்துல வந்து லவ் சீனா. ஹலோ, அந்த பார்த்த பார்வையிலங்க ஒரு பார்வை, புரியுதுங்களா? ஒரு பார்வை 1000 பார்வைங்கள அர்த்தம் உள்ளார இருக்கும். புரியுதுங்களா? கத்தி வச்சப்ப கூட திருஷா கழுத்துல தான் எங்க தலைவர் கத்தியை தூக்கி வச்சிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு ரியாக்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்க, பயப்படுறது மாதிரி இருக்கும், எங்க தலைவனை லவ் பண்றது மாதிரி இருக்கும். சீரியஸா மிரட்டி இருப்பாங்க. ஆமா, இப்போ நான் கில்லி சரோஜா தேவி செத்துறணும் அந்த ரேஞ்சுக்கு நடிச்சிருப்பாங்க.
ஐயோ சரோஜாதேவி அம்மா இறந்துட்டாங்க சார். இப்போ அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடாதீங்க ஓ இறந்துட்டாங்களா? ஏன் இறந்தாங்க? சார். இப்போ நமக்கு அது வேண்டாம் சார். இப்போ அவங்க அது வேணான்னு ஈஸியா எப்படிங்க கடந்து போக முடியும்? சரோஜாதேவி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா ஏன் இறந்தாங்கன்னு கேட்குறேன், சொல்ல வேண்டியதானே? அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் ஆயிடுச்சு சார், அதனால இறந்து போயிட்டாங்க ஓ சார். வயதாகி இறந்துட்டாங்களா? ஆமா சார். அதை சொல்லுங்க. அவங்க அவங்களோட இதெல்லாம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? வேற லெவலில் இருக்கும். சரோஜாதேவி அம்மா எவ்வளோ பெரிய நடிப்பு பேரழகி தெரியுமா? ஆமா, என்ன காத்து விடுறீங்க? சார் அவங்கள பத்திலாம் இப்போ நான் பேசவே இல்லை சார். அவங்கள பத்தின ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் சரோஜாதேவி அம்மையை பத்தி? என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா சொல்லுங்க. சார் எல்லாம் வரலாறு மறந்துடுறாங்க. ஒரு வரலாறு தெரியறது இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? ஆமா, சரோஜாதேவி அம்மா நடிக்கிற காலங்கள்ல ஆமா அவங்க படத்துல நடிக்க வேண்டிய மேனேஜர் வந்து லீவ் போட்டார். அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட போய் சரோஜாதேவி அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துப்பா கார்ல போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் கார் எடுத்துட்டு போயிட்டு போற வழியில கம்யூனிட்டி போய் மறந்துட்டான். சரோஜாதேவி அம்மாவை போய் பிக்கப் பண்றதுக்கு சவுகார் ஜானகி அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் ஸ்பாட்ல நிப்பாட்டான். ஆமா, சரி வேற வழி இல்லாம அந்த டைரக்டர் என்ன பண்ணிருக்கான், 2 பேரையும் வச்சு நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி 2 பேருமே அந்த படத்துல நடிக்கிற மூவ்மெண்ட்லாம் நடத்திருக்காரு. இந்த மாதிரிலாம் மேனேஜருங்க சொதப்பிடுவானுங்க. சார் இவருக்கு டாபிக் சொல்லலையா? டாபிக் சொல்லலையா? சார் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்றத சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். என்ன டாபிக் சொல்லுங்க சார் இன்னைக்கு த்ரிஷா அவங்கள பத்தி தான் சார். த்ரிஷா நடிகை தானே, சவுகார் ஜானகி அம்மாவும் நடிகை தானே. ஒரு நடிகை பத்தி தானே பேசுறோம். இதுல ஏதாவது புரியல எனக்கு. இல்ல எனக்கு புரியல. என்னோட கேள்வியே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. த்ரிஷா அப்படின்னும் போது அப்படின்றது இங்க இது எப்படி தெரியுமா சார் இருக்கு? வடிவேல் அவர்கள் ஒரு படத்துல போன் எடுத்து பேசிட்டே இருப்பாரு. அப்படின்னு இருக்காரு. என்னோட நிலைமை அப்படிதான் இருக்கு. த்ரிஷா நான் த்ரிஷான்றேன், நீங்க வந்து சவுகார் ஜானகி அம்மா சொல்லிட்டீங்க, சரோஜாதேவி அம்மா சொல்லிட்டீங்க. நான் இப்ப கேள்வி கேட்கட்டுமா இல்ல நீங்க நான் த்ரிஷா? ஏங்க என்னதான் இருந்தாலும் நீங்க நல்லா ஒரு தெரிஞ்சுக்கங்க. என்ன புரியுதுங்களா? பழசதான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவரோட படம் குருவி பார்த்தீங்களா? ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வானத்துல இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க, ஸ்கையிலே கட்டி பிடிப்பாங்க. மாடியில இருந்து கீழே விழுவாங்க தவறு, புரியுதுங்களா? அப்படியே ஸ்கையிலே கட்டி பிடிச்சிக்கிட்டு வருவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் பண்ணிட்டாரு, ஸ்கையிலே கட்டி பிடிக்கிறதெல்லாம், புரியுதுங்களா? ஆமா, எதுவுமே நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது பழசு என்ன இருந்ததோ நான் புரிஞ்சுக்கலையா? அப்புறம் நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா சார்? சரி சார். ஏங்க ஒரு விஷயங்க, என்னோட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே சார், ஜஸ்ட் கேரி ஆன். இப்போ த்ரிஷா அவங்க மாடியில இருந்து விஜய் அவர்களும் சேர்ந்து குதிச்சு வராங்க. சரி சார், அதோட நிறுத்திருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க. தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமா? அது தெரியாது சார். தலை தோட்டி இருப்பாங்க. அதான். நான் டைரக்டர் இல்லையே சார், எனக்கு அவ்வளவுதானே அறிவு. முந்தா நாள் என்ன கிழமை? 15 மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி தான் தெரியுது. அதுக்கு முன்னால அந்த லவ்வர்ஸ் டே தெரியல. எனக்கு லவ்வர்ஸ் டே கொண்டாடுற வயசு இல்லை சார், நான் தாண்டிட்டேன். ஏங்க லவ்ங்கிறது எப்பவும் பண்ணணுங்க, இப்போதான் பண்ணணுங்கிறது புரியல எனக்கு. அப்போ உங்க ஹஸ்பண்டை நீங்க லவ் பண்ணலையா? பண்றீங்களா பண்ணலையா? வயசு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி லவ் பண்ணாம விட்டா இது எந்த விதத்துல சரி? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். அதான் கேட்டேன், புரியுதுங்களா? ஆமா, அவுட்டிங் போனீங்களா? லவ்வர்ஸ் டேனா போவாங்களேங்க, அதனால கேக்குறேன். அந்த டே என்ன பண்ணீங்க? ரோஸ் வாங்குனீங்களா? ஒரு ரோஸ் எந்த ரேஞ்சுக்கு விக்கிறாங்க தெரியுமா அந்த திமுக காரணங்க? புரியுதுங்களா? இப்போ த்ரிஷால இருந்து நம்ம டிஎம்கேக்கு போயிருக்கோமா சார்? த்ரிஷாவில இருந்து டிஎம்கேக்கு போயிருக்கோம். இல்ல சார், நான் இப்போ வந்து த்ரிஷா அவங்கள பத்தி நான் ஒரு கேள்வி கேட்க வந்தேன். ஏங்க நிம்மதியா ஒரு ரோஸ் கூட வாங்க முடியலங்கிற அளவுக்கு ரேட்டை ஏத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதெல்லாம் உங்களுக்கு வெளியில போய் ஒரு லவ்வர்ஸ் டேக்கு ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்துருந்தா தெரியும். போனீங்களான்னு கேட்குறேன், அதுக்கு ஒண்ணுமே சைலண்டா இருக்கீங்க. போனேன் போகல அப்படிங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்றதை நான் கேட்டுறேன். இப்போ நான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது மக்கள் வந்து அந்த கதையை கேட்கறதுக்கு they are not interested. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லா கதை கேட்பாங்க. கதை யார் சொன்னாலும் அந்த கதையில வந்து உருக்கமான விஷயங்கள் இருந்ததுன்னா கேட்பாங்க. உருக்கம் சரி, ஓகே. உருக்கமா நீங்க வேலண்டைன்ஸ் டேல என்ன பண்ணீங்க? நான் அவுட்டிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணாமல் இல்லை, ட்ரை பண்ணேன். பட் ஐ திங்க் என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து நமக்கு மேலே இறைவன், நம்ம ஒரு பிளான் போடுவோம், இறைவன் ஒரு பிளான் போடுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் இல்லைங்க. ஏங்க நான் வந்து அதாவது நாம் ஒன்று பிளான் போட்டு வச்சுருப்போம். அதாவது
காலையில் போய் கடையில் பூரி சாப்பிடணும்னு நம்ம நினைப்போம், புரியுதுங்களா? சில நேரத்தில் பூரியே இருக்காது. அப்படியே பூரி இருந்தாலும் அந்த பூரிக்கு கிழங்கு இருக்காது. இப்போ நமக்கு பூரி கதை வேண்டாம். நீங்கள் லவ்வர்ஸ் டேல என்ன பண்ணீங்கன்னு என்ன கேட்டீங்க. நான் பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். டெல் மீ. அதாவது ஏங்க, நான் வந்து போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சுங்கிறேன், புரியுதுங்களா? என்ன பிளானு? ஏங்க, நான் என் லவ்வரை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அவ புருஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அவுட்டிங்க. சரி, என்ன பண்ணுறது? சொதப்பலாயிருச்சு. சார் ஒரு நிமிஷம், இது வந்து லவ் இல்லை, இது கள்ளக்காதல். அதுக்காக இந்த இன்டர்வியூ நான் எடுக்கல சார், என்னை விட்டுருங்க. நீங்கள் நான் லவ்வர்ஸ் டேவே நான் மறந்துட்டேன், அதை எடுத்து ஓரமாக வைப்போம். இப்போ நான் சொல்றது என் ஃபீலிங்ஸ், என்னோட உணர்வு, என்னோட வலி வேதனைங்கிற இடத்துல என் காதலுங்கிற என் காதல் உங்களுக்கு கள்ளக்காதல தெரியுதா? அதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. காதலிக்கிறவங்க கூட நல்லா காதலிக்க மாட்டான், கள்ளக்காதல் பண்றவன் தான் நல்லா காதலிப்பான். சார் ஒரு நிமிஷம் சார், இந்த சேனலை ஒரு தப்பான சேனலா வழி காமிச்சிடாதீங்க சார். இதுக்குன்னு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? இப்போ எனக்கு அந்த ஸ்டோரி எனக்கு வேண்டான்ட்டேன், நான் தெரியாம கேட்டுட்டேன், அதை அழிச்சிடுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறேன் சார். த்ரிஷா அவங்கள பத்தி த்ரிஷா என்ன, த்ரிஷாவுக்கு அவார்டு கொடுத்தாங்களா? அவார்டா? கீர்த்தி சுரேஷ் தானே அவார்டு கொடுத்தாங்க, த்ரிஷாவுக்கு கொடுத்தாங்களா? இல்ல சார். இல்ல, எதுக்கு நான் வந்ததுல இருந்து உட்கார்ந்ததுல இருந்து த்ரிஷா த்ரிஷா த்ரிஷா. அவர் கோபி நாயனார் தான் த்ரிஷா இதுல நினப்புல இருக்காருன்னா நானும் இருக்கணுமா? கோபி நாயனாரா? யார் சார்? ஏங்க, இந்த பிஜேபியோட தமிழ் மாநில தலைவருங்க கோபி நாயனாரு. இல்ல புரியல, அவரு ஒரு மாதிரியா பேசிவிட்டார் தெரியுமா? ஆமா, கோபி நாயனாரா சார்? அவர் ஒரு மாதிரியா பேசிவிட்டு அது வந்து எல்லாம் ஊடகத்துல வந்து பயங்கர பேசு பொருளாயிடுச்சு. இப்போ வந்து நேத்து சாயந்தரம் ஒரு 4:45 மணிக்கு இருக்கும். ஆமா, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. த்ரிஷா காலில் விழுந்து. ஆமா, த்ரிஷா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா தான் நியூஸ் வந்துருக்கு. இது கோபி நாயனார் அவருக்கு தெரியுமா சார்? ஏங்க, என்ன பத்திரிகைக்காரன் பொய் செய்தியை போடுவானா? எங்கேயாவது பத்திரிகைக்காரன் பொய் செய்தியை போட்டுருக்கானாங்கிறேன். இப்போ நீங்க இந்த பத்திரிகையை பார்த்துட்டு வந்து இப்போ என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கு. ஏங்க, ஊடகம் மீடியா இவங்கெல்லாம் எந்த காலத்திலும் பொய் சொன்னதா சரித்திரமே கிடையாது, எல்லாம் உண்மை பதிவுகள். என்னோட கேள்வி அது இல்ல சார். என்னோட கேள்வி என்னன்னா, அவர் பேர் கோபி நாயனார், அது கன்ஃபார்ம்டா? இஸ் இட் கன்ஃபார்ம்? அந்த நேம் கன்ஃபார்ம்டா? ஏங்க, ஏன் புரியல? ஏன் இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட மாநில தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன். அவர் எப்போ கோபி நாயனாரா மாறினாருன்றது எனக்கு தெரியல சார், அதனால கேட்டுக்கிட்டேன். ஓ, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கா? இல்லை, ஏற்கனவே இது சொல்லி ஓகே கன்ஃபியூஸ். ஆமாம், இப்போ என் பேர் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. நான் சிம்பு வச்சு படம் எடுக்கிறப்ப என் பேர் வந்து ஜிடி நந்து, புரியுதுங்களா? நெட்டில் போய் ஜிடி நந்துன்னு தேடினா தான் அந்த இதுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நந்தவனம் நந்தகுமார். ஆனால் நான் ஒரே ஆள் தான், ஆனால் 2 பேர் இருக்கு, புரியுதுங்களா? இடையில ஒரு படம் பண்ணேன், டே நைட்னு. அந்த படத்துக்கு NK கண்டின்னு வச்சுக்கிட்டேன், புரியுதுங்களா? ஒரே ஆள் 3 பேர், புரியுதுங்களா? இப்போ MG ராமச்சந்திரன் அப்படின்னு இருக்குது, ஆனால் எம்ஜிஆர் தான் கூப்பிடுவாங்க. ராமச்சந்திரன் எங்கே போனாரு? வீட்டுக்கு போயிருப்பாரு. என்னது, வீட்டுக்கு போயிருப்பாரா? ஏங்க, ராமச்சந்திரங்கிறதும் எம்ஜிஆர் தான். ஆமா, ராமச்சந்திரன் எங்க போயிருக்காருன்னா வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், எனக்கு MG ராமச்சந்திரன் எம்ஜிஆர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும் சார். எனக்கு இப்போ உங்களுக்கு சிவாஜி ராவ்னா யாருன்னு தெரியுமா? சிவாஜி ராவ் தெரியுமா? என்னங்க, நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கேட்கல, சிவாஜி ராவ். ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்லாட்டா இப்படி ஆட்டுங்க. இப்ப எதுக்கு ஆட்டுறீங்க? சிவாஜி ராவ் தெரியுமா தெரியாதாங்க? தெரியும். யாரு? தெரியாது. ஏங்க, ரஜினிகாந்த் இருக்கார்ல? தெரியும். ரஜினிகாந்தோட பேர் தான் சிவாஜி ராவ். தெரியாது. இல்ல கலாய்க்கிறீங்களா? இல்ல சீரியஸா கேக்குறேன், கலாய்க்கிறீங்களா? நானு பாக்குற மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் யார் யாரை கலாய்க்கிறாங்கன்னு. இல்ல புரியல எனக்கு. நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் த்ரிஷா கேள்வியே இன்னும் நான் கேட்கல. ஆல்மோஸ்ட் லைக் 15 to 20 minutes இஸ் கான். இப்போ வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு வரல. அதுக்குள்ளே நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்கள், சரோஜா தேவி, சவுகார் ஜானகி மேடம், அப்புறம் அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் வரைக்கும் இப்போ பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேசி ஓ சாரி சார், முக்கியமாக கோபி நாயனார் அவர் யாரோ சார், அந்த கோபி நாயனார் அவர்கிட்ட சொல்லணும்.
புரியல நீங்க எனக்கு தான் புரியல அதாவது சார். இது நயினார் நாகேந்திரன் அவருக்கு தெரியுமா சார்? அவருக்கு இன்னொரு பேரு கோபி நாயனார்னு. இத்தனை நாளா நீங்க இப்போ என்னது இங்க இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் வம்புக்கு இழுத்துருந்தீங்க. இப்போ தேசிய கட்சி லெவலுக்கு நீங்க ப்ரமோட் ஆயிருக்கீங்க சார். கலக்குறீங்க. நந்தவனம் புரியல. நந்தகுமார் சார். தேசிய கட்சி மாநில கட்சின்னா நம்ம போட்டு தானே அவனுங்க அந்த இடத்துக்கு போறானுங்க. நம்ம ஓட்டு போடாம எவனாவது அந்த இடத்துக்கு போறானா? நாங்க குத்துனாதான் அவருக்கு அந்த பதவி, அது தெரியுமா? நாங்க குத்தலைன்னா எவனுக்கு அந்த பதவி? இல்ல நீங்க இவ்ளோ தெளிவா பேசுற நீங்க ஆ, பேர் ஏன் தெரியாம வச்சிருக்கீங்க? பேர்லாம் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். ஆமா, அதான் 2 பேருங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். அவருக்கு நயினார் நாகேந்திரன்ற பேரு உங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆமா, சரி, ஓகே. ஆனா என்னன்னா நைனா நைனான்னு கூப்பிடுவாங்க. நைனா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், புரியுதுங்களா? நான் பெரும்பாலும் எல்லாருக்கும் அப்பா அவருக்குள்ளக்கு அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டேன். ஆமா, நைனா நைனார் நைனார் நைனா நைனா அப்படிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நைனா நைனான்னு சார் ஆ. எல்லாத்துக்கும் ஒரு நீங்க meaning. தமிழா தெலுங்கா? சைனீஸ். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. ம். சைனீஸ்னா மூக்கு சப்பையா இருக்கணும், உங்களுக்கு கிளி மூக்கு மாதிரி நீட்டிட்டு இருக்குது. சார் இப்போ என்னை பத்தின ஒரு வர்ணனை வேண்டாம். இப்போ த்ரிஷா அவங்கள பத்தி வந்து அவங்கள பத்தி தானே பேச வந்திருக்கோம். அவங்கள பத்தி தானே பேசணும்னு கூப்பிட்டீங்க, அதுதானே பேசிட்டு இருந்தோம். நீங்க நான் என்ன புரியல ஒரு விஷயங்க. ஒரு இது என்ன சொல்றது, ஒரு பாஜக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியோட தமிழ் மாநிலத்தில் தலைவராக இருக்கிற ஒரு த்ரிஷாவை பற்றி இதாக பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் பேசுன்னு என்னை கூப்பிட்டீங்க. நன்றி சார். ரைட்டா? ம். அப்புறம் இதில் என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே இல்லை சார். இதை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கோம். இது எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நீங்க கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க மொட்டையா கேள்வி கேட்டா புரியல எனக்கு. நான் இன்னும் கேள்வியே கேட்கலையா? என்னங்க, அதாவது நீங்க கேள்வி எங்க உட்காந்து இது வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? போன்ல என்ன பேசுனீங்க, என்னங்க டாபிக் அப்படின்னு கேட்டப்ப இது மாதிரி பாஜகவோட இது தமிழ் மாநில தலைவராக இருக்கிறவரு, ஆமா அவரும் த்ரிஷாவும் பேசி அந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னீங்க. என்னங்கன்னு வீடியோ பார்த்துட்டீங்களான்னு கேட்டீங்க. நான் பார்த்தேன். அவர் பேசினார் ஒருத்தர், புரியுதுங்களா? அவர் நல்லா அழகா தான் இருந்தார். அவரு ஏன் ஏங்க என்ன மாதிரிலாம் இல்லைங்க, அவருக்கு தலையில முடியெல்லாம் இருந்ததுங்க. முடி இருந்தாவே முழு அழகுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்பெல்லாம் நான் முடி இல்லைங்கிறதுனால அரை அழகு தான், தெரியுமா? ஒரு மனிதனுக்கு முடி இருக்கணும். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, முடி இல்லாத பொம்பளைங்களை யாருமே விரும்ப மாட்டாங்க சார். ஒரு நிமிஷம் சார். உலகத்துல. இப்போ நமக்கு எங்க இப்போ டாபிக் வந்து அவருக்கு முடி இருக்கா இல்ல அவர் அழகா இருக்காரா? அவர் வந்து ஒரு மாநில தலைவரா இருக்காரு சார். அவருக்கு இப்ப அழகு இம்பார்ட்டன்ட் இல்ல சார். அவரே இதை கேட்டா ஃபீல் பண்ணுவாரு சார். அதை விடுங்க சார். ஏங்க அவர் அழகா இருக்காருன்னு சொல்றேன். அழகா இருக்கிற ஒரு மனுஷனை சந்தோஷப்படுவானா, ஃபீல் பண்ணுவானா? நான் அந்த அவர் வந்து ரொம்ப அழகா இருக்காருன்னு நான் சொல்றேன். நான் தான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்றேன். அவர் ஃபீல் பண்ணுவார். எதை வச்சு ஃபீல் பண்ணுவார்னு சொல்றீங்க? சார் டாபிக் இப்போ அவர் அழகா இருக்காரா இல்லையான்றது இல்ல சார். அப்ப அவர் அறிவா இருக்காருன்னு கேட்க வர்றீங்களா? அவருக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? புரியல எனக்கு. அவருக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லை, இதெல்லாம் தெரியாம தான் ஒரு தமிழை ஓட்டு போட்டு கொண்டு போய் உச்சத்துல அவரை உட்கார வச்சிருப்பாங்களா? அப்ப தமிழ் மக்கள் எல்லாம் அறிவு இல்லாம இருக்காங்களா? சார் சார் வேணாம் சார், வேணாம். என்னை வந்து மாநில கட்சியோட நிறைய வந்து கோத்து விட்டீங்க போதும். என்னை வந்து அந்த பெரிய லெவலுக்குலாம் எடுத்துட்டு போகாதீங்க. ஒரு இல்ல சார் சார் ஒரு நிமிஷம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று த்ரிஷாவை பத்தி ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரே மன்னிப்பும். ஏங்க நீங்க பேரை போட்டு எனக்கு குழப்பாதீங்க. திருப்பி திருப்பி இந்த என்ன சொல்றது, நயினார் நாகேந்திரங்கிறீங்க, கோபி நாயனார் அப்படின்னு. எனக்கு நயினான்னு சொல்லி பேசுங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நயினா அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா பேரை சுருக்கி, சிவாஜி ராவ் அப்படிங்கிறவர் வந்து சுருக்கமா ரஜினி அப்படின்னு கூப்பிடுறோம்ல, திலீப் குமார் அப்படிங்கிறவள ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கூப்பிடுறோம்ல, சுருக்கமா சுருக்குங்க. ஆமா, எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறத என்ன சொல்றோம், எம்ஜிஆர் அப்படின்னு சுருக்கிறோம்ல. சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு சுருக்கி தானே கூப்பிடுறோம். அது மாதிரி சுருக்குங்க அவரை. நைனா அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்லணுமா சார்? நைனா. இந்த மேல நைனாவுக்கும் த்ரிஷாவுக்கும் அப்படிங்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னா இதை சொல்லுங்க. எனக்கு குழப்பம் ஆகுதுல்ல, நான் குழம்பி போறேன்ல. சரி
இப்போ என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலயும் நான் விளக்கி உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய சொல்லுங்க, அவசியம் கேளுங்க இல்ல. கேளுங்க கேளுங்க. இல்ல சார், எனக்கு கேள்வியே இல்ல. அதான் நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்களே. உங்களுக்கு தான் கேள்வி இவ்ளோ தெளிவா புரிஞ்சிடுச்சே. பதில சொல்லுங்க. எங்க பேரை சுருக்கி என்ன பதில் சொல்லுங்க? கேள்வியே கேட்காம பதிலை கொடுங்க, பதில கொடுங்க. புரியல. கொஸ்டின் பேப்பர் இருந்தா ஆன்சர் எழுத முடியும். கொஸ்டினே தராம ஆன்சர் எப்படி எழுதுவான்? சார் ஒரு நிமிஷம் சார். எனக்கு நான் சொன்னேனே, எனக்கு வந்து பிபி வந்துடுச்சு சார். கத்தாதீங்க சார். எனக்கு டென்ஷன் ஆகுது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நயினார் இருங்க ஒரு நாகேந்திரன் நிமிஷம். அண்ணா தண்ணி எடுத்துட்டு வாங்கண்ணா. கொஞ்சம் தண்ணி குடிச்சு மாத்திரை போட்டீங்கன்னா சரி. மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு வரல சார். இன்னும் வந்துரும். உங்களை தொடர்ந்து ஒரு 4 இன்டர்வியூன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல ரொம்ப தப்பா இருக்குதுங்க. அப்ப என்கிட்ட உட்காந்து இப்போ உங்களுக்கு உங்களை டென்ஷன் பண்ணி பிபி ஆக்குறதா? நான் தான் ஆக்கிட்டு இருக்கேனா? வியாதிங்கிறது இயற்கையா இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும். புரியுதுங்களா? ஆமா. உங்களுக்கு வியாதி வந்ததுக்கு உங்களுக்கு வந்து சுகர் பிபி இதெல்லாம் வரதுக்கு நான் தான் காரணம்னா புரியல. எல்லாம் ஜெனட்டிக்குங்க. ஒருத்தனோட வியாதிங்கிறது ஜெனட்டிக்கு. அப்புறம் தொத்து வியாதி. புரியுதுங்களா? எனக்கு சளி இருந்து எனக்கு இருமல் இருந்து நான் உங்க பக்கத்துல உட்காந்து இருமுனா அது உங்களுக்கு வந்துரும், ஒட்டிக்கும். பக்கத்துல உட்காந்து யாராவது இருமுனாங்கன்னா நம்ம வாயில அவன் பொத்துறானோ இல்லையோ நம்ம வாயை பொத்திக்கணும், நம்ம கத்தி எடுத்து பொத்திக்கணும், நம்ம பொத்திக்கிட்டு அங்கேருந்து அவாய்ட் பண்ணி போயிடணும். அப்பதான் நோய் தடுப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த இது எவனுக்குமே அறிவு இருக்க மாட்டேங்குது. பக்கத்துல உடம்பு சரியில்லைன்னா அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்ல. குழந்தைங்களா வீட்டுல பச்சை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்துல ஒருத்தன் இருமுறான்னா அவன் உடனே ஓடி போயிடணும். இல்லாட்டினா நம்ம வீட்டுக்கு போனோம்னா நமக்கு இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அந்த பச்சை குழந்தைக்கு தொத்திக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம். புரியுதுங்களா? இது கொரோனா காலகட்டத்துல இன்டர்வியூ எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரொம்ப கொரோனாங்கிறது எப்பவும் நம்ம கூட இருக்கிறது தான். புரியுதுங்களா? கொரோனா காலகட்டத்தில் தான் கிடையாது. அது இவங்க மருந்து விற்கிறதுக்காகவும் மக்கள்கிட்ட இருந்து காசை புடுங்கிறதுக்காகவும் இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல. புரியுதுங்களா? உலக கவர்மெண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு நம்மளை காலி பண்ணாங்க. அப்ப புரியுதுங்களா? ஏன் இந்தியாவில் எல்லாரும் சும்மா இருந்து புள்ள பெத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த கொரோனா டைம்லயும் நம்ம ஆளுங்க ஃப்ரீயா விடல. புரியுதுங்களா? அடுத்த 10 மாசத்துல இறக்குனானுங்கல்ல. ஆமா. ஒரு நிமிஷம் சார். இப்போ நம்ம ட்ரிஷால ஆரம்பிச்சு கொரோனா காலகட்டத்துக்கு போயிட்டோம். இப்போ அப்படியே நம்ம டிராவல் பண்ணி இப்போ 80s 70s 60s காலத்துக்கு போயிடுவோமா சார்? அது வேண்டாம் சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்றது, வாழ்ற வாழ்க்கையில உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறேங்க. ஆமா. வாழ்றதுன்னா சும்மா சாதாரணமா? ஆமா. படிப்பு கத்துக் கொடுக்காத இந்த உலகம் கத்துக் கொடுக்கும்பாங்க தெரியுமா? முதல்ல படிச்சு என்னத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி சார், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிறேன். இப்போ போய் வீட்டில் போய் படிச்சுக்கிறேன். என்னோட கேள்வி என்ன தெரியுமா சார்? இப்போவாவது நான் கேட்கட்டுமா சார்? புரியல. என்னங்க கேட்கணும்? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. ஓகே, என்ன சொல்லுங்க. இல்லை சார், இப்போ அதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்கல்ல. ஏங்க நைனான்னு சொல்லுங்க. நைனா நாகேந்திரன் முழு பேரை சொல்லாதீங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்கல்ல. ஏற்கனவே ஒரு பேர் வந்து நான் வந்து கோபி நாயனார் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அது இல்லைங்கிறீங்க. நைனா நாகேந்திரன் எனக்கு தெரியாது இல்லைங்கிறேன். அப்ப நைனான்னு சொல்லுங்களா? ஏன் நைனான்னு சொல்லக்கூடாதா நீங்க? சார் நான் ஏன் சார் சொல்லணும்? எனக்கு தெரிஞ்ச நேமா அது கிடையாது. அப்ப நான் ஏன் சார் சுருக்கமா சொல்லுங்க ஒருத்தரோட பேர். ஏன்னா நைனா நாகேந்திரன் அப்படின்னு நீங்க சொல்றவரை நைனான்னு கூப்பிடலாமா கூடாதா? இல்ல ஒரு நிமிஷம் சார். நைனான்னு கூப்பிடலாமா கூடாதா? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார். நைனான்னு கூப்பிடலாமா கூடாதா? சரி சார், கூப்பிடலாம் சார். கூப்பிடுங்க. நைனா. அதான் சார். இப்போ நைனா பாத்தீங்களா? இல்ல சார் ஒரு நிமிஷம். அவர் அழகா இருக்காருன்னு சொன்னோனே உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனாலதான் அவர் நைனான்னு கூப்பிட மாட்டேங்க. நைனான்னு கூப்பிட்டா அப்பான்னு அர்த்தம். அவரை நீங்க அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சார் ஏன் சார் தேவையில்லாம எல்லாம் பேசி எங்க தலைவரை நிறைய பேர் கனவா நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? புருஷனே வேணான்னு சொல்லிட்டு எங்க தலைவனை புருஷனை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ரசிகர்கள் அப்படி இருக்காங்க எங்க கட்சியில. நீங்க பிஜேபியா? சொல்லுங்க. நெத்தியில குங்குமம் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பிஜேபி தான். சீரியஸ், எனக்கு தெரியுங்க. இந்த போட்டிருக்க ட்ரெஸ் சொல்லுது. இந்த ட்ரெஸ் ரெட் இல்ல, அப்ப டிஎம்கேவா சார்? இது கருப்பு சிவப்பு, இது டிஎம்கே. அதுல இடையில வெள்ளை இருக்குல்ல, நெத்தியில ஏடிஎம்கே காரணானே பிஜேபி. ஆமா, கூட்டணியில ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் இப்ப கூட்டணியால தான் இருக்காங்க. இது டிஎம்கேவாது நீங்க போட்டிருக்கிறது? சொல்லுங்க, இது டிஎம்கே எவனாவது ஒத்துப்பானா? கருப்பு சிவப்பு வெள்ளை. புரியுதுங்களா? ஐயோ சார், இப்போ ஒரே ஒரு விஷயம். இப்போ
இப்போ எனக்கு இப்போ என்ன தெரியுமா சார் கேள்வி, பிஜேபியோட மாநில தலைவர் இருக்கார்ல சார், அவர் வந்து இப்போ கடைசியா மன்னிப்பு ஆக மொத்தம் நீங்க நைனானே சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? புரியுதுங்களா? பிடிவாதமா பெண்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாதுங்க. இவ்வளவு பிடிவாதமா ஒரு பெண் குடும்பத்துல இருந்தானா அந்த குடும்பம் நாசமா போயிருங்க. எனக்கு உங்க குடும்பத்தை நினைச்சு ரொம்ப வருத்தமா. இவ்வளவு அடமெண்டான பெண்கள் இருக்கவே கூடாது. வரப்போற சமுதாயத்துல எல்லாம் கெடுத்து வச்சிருக்காங்க. அடிச்சு வளர்க்கணும். 5ல் அடிச்சு வளர்க்காதது 50லும் வளையாதும்பாங்க. புரியுதுங்களா? எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு சார் 50 வயசு ஆகுதுக்கு. அப்ப அடிக்க சொல்றேன் எங்க அம்மாவை. அதான். சரி சார், இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்க ஷோல்டர் இறக்குங்க. என்னோட கேள்வியே எனக்கு மறந்து போயிடுச்சு. இந்த கேள்வியை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? புரியல. இப்போ சார் இந்த கேள்வியே வேணாம், எனக்கு இந்த கேள்வியே இப்போ என்ன கேட்கணுன்றதே மறந்து போச்சு. இப்போ அதை எடுத்து வச்சிடுவோம். நான் ஓ, உங்களுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸா? சாட்டையா? சாட்டையா? என்ன சொன்னீங்க? சாட்டை மெமரி லாஸ் இல்லை சார், இட்ஸ் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார், ஐம் ஃபைன். அதான். அதாவது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இங்கிலீஷ்காரனாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க. ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரன், புரியுதுங்களா, ஆமாம், எல்லா லாங்குவேஜும் பேசுகிறான். அதனால தான் நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஈவன் ஐ கேன் ஸ்பீக் எனி லாங்குவேஜஸ் சார். நான் தான் சொன்னேன் எனக்கு கன்னட கொத்து. அதான் நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கொத்துனதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு தெலுங்கு தெலுசு. அல்ல, எதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நைனான்னு சொல்லுங்கள். நீங்கள் மற்றதெல்லாம் சொல்ல வேணாம், அது போதும். நைனான்னு சொல்லுங்கள் சார். நான் ஏன் சார் அவரை நைனான்னு கூப்பிடணும்? ஃபார் வாட் ரீசன், ஃபார் வாட் ஜாய்? ஏங்க ஒரு ஷார்ட்டா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா? நான் என்ன தெரியுமா சார் சொல்றேன், அந்த கொஸ்டினே நான் வந்து போயிடுறேன், நான் பாஸ் பண்ணிடுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். எக்ஸாம்ல நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம்ல. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியல, எனக்கு இப்போ வரைக்கும் வரல. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறேன். விஜய் அவர்கள் ஏன் வந்து அவரோட தோழியான த்ரிஷாவை அவங்களோட தானே கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுதே சார், அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அதனால தான் கேட்குறேன். அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறப்ப அத்தனை பேரும் சைட் அடிப்போம். ஏன்டா அவன்லாம் சைட் அடிக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவர் த்ரிஷா கூட சேர்ந்து நடித்தார். புரியுதுங்களா? ஊர் இப்படி பேசும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் நடிச்சிருக்க கூடாது. ஆமாம், ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவான். அதெல்லாம் நம்ம காதில் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம செயல் நின்று போயிடும். புரியுதுங்களா? நாளைக்கு இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு தலைவன் ஏன் அதை பற்றி யோசிக்கணும்? எதுக்கு அதை பற்றி சிந்திக்கணும்? அது அவ்வளோ பெரிய மேட்டரா? புரியல. பதில் தானா? புரியல. பதில் இதானா? இல்ல இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஏங்க ஏன் சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு சொல்லணுங்கிறேன். ஏன் தலைவன் அதை பத்தி ஏன் பேசணும்? நான் கேட்கறது சரிதானே? சரிதான். சரி. அப்புறம் எல்லா பயிலும் கேட்குறீங்க, எதுக்கு இது கண்டனம் தெரிவிக்கலையா, எதுக்கு இது சொல்லலையா, அவருக்கு என்ன அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? என்ன அறிவு கட்டவனுங்க யாரு இதுல? என் தலைவனா மற்றவனுங்களா? யாரு இதுல அறிவு இல்லாதவன்? நீங்களே சொல்லிடுங்க சார். புரியல. நீங்களே பதில் சொல்லிடுங்க. நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க? நீங்க அறிவு இல்லாம பேசுறீங்க, நீங்க தான் அறிவு இல்லாத ஒரு மாதிரி. இந்த பதில் எப்படி தெரியுமா? பால் ஆன் யுவர் கோர்ட். நீங்க அடிச்சிங்க, வேணும்னா விட்டுருங்க. மக்களுக்கு தெரியும் யார் அறிவாளின்னு, பார்க்குறவனுங்களுக்கு தெரியும் யார் அறிவாளி அப்படின்னு. புரியுதுங்களா? ஆமா. ஓகே சார், இப்போ ஃபைனலா என்னோட கேள்வி என்னன்னா, த்ரிஷா அவங்க இவ்வளோ போல்டா இருங்க, மறுபடியும் வந்து நீங்க வந்து எங்க தலைவனுக்கும் த்ரிஷாவுக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க யோசிச்சு பேச வர்றீங்க. எல்லாம் தமிழ்நாடே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஏன்னா தலைவனோட மிகப்பெரிய இந்திய அளவுல ஃபேமஸான ஹீரோ இருக்காங்க. பாலையா இருக்கார்ல தெலுங்குல, அவரும் த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க. அந்த காம்பினேஷன் பத்தி ஏதாவது பேசுறீங்களா? அந்த காம்பினேஷன் பத்தி கேட்க வேண்டியதானே சார்? நான் இங்க காம்பினேஷன் பத்தி அப்புறம் என்ன, த்ரிஷா விஜய் தானே பிரச்சனைக்கு உள்ள விஷயம்னு எல்லாம் கேட்டோம் பேசுறேன்னு பேசிட்டு வர்றீங்க. பாலையா பெரிய நடிகரா நடிகர் இல்லையா? பாலையா பெரிய நடிகரா நடிகர் இல்லையா? பெரிய நடிகர் தான் சார். அப்ப என்ன சொல்ல போனா எங்க தலைவனோட வயசுலயும் மூத்தவர், எங்க தலைவனோட நிறையவும் படம் நடிச்சவர் தெரியுமா?
நான் இப்போ வரைக்கும் என்னோட கேள்வியே இன்னும் நான் அவரு பண்ண ஆக்ஷன் கூட எங்க தலைவன் பண்ணல, அது தெரியுமா? ட்ரெயினை கையில நிப்பாட்டி இருக்காரு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ தெரியுமா? டாம் க்ரூஸ் கூட தோத்து போயிடும் அவர்கிட்ட. அவ்வளவு பெரிய ஆளோட கம்பேரிசன் பண்ணாம எங்க தலைவனோட அடிக்கடி கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. டாம் க்ரூஸ் யாரு சார்? டாம் க்ரூஸ் ஹாலிவுட் ஹீரோ. சரி சார். சொல்லுங்க. டைட்டானிக்ல அவர் தான் நடிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணாராம் ஜேம்ஸ் கேமரன். ஆமா, வயசுல கொஞ்சம் பெரிய பையனா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் லியோனார்டோ டிகாப்ரியோ வச்சிருக்காரு. ஆமா, ஓகே சார். எங்களுக்கும் வேர்ல்ட் நியூஸ்லாம் தெரியும், புரியுதுங்களா? ஆமா. இப்போ ட்ரிஷாவை யாரோட கம்பேர் பண்ணணும்னு சொல்றீங்க? புரியல, எதுக்கு? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏன் எல்லாரும் விஜய் அவர்களுடைய கம்பேர் பண்ணுறீங்க, பாலையா அவர்களோட கம்பேரும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு தான் நான் இப்போ உங்களோட இதுவா அதோட முடிக்கிறீங்களா? ஏங்க, அதாவது என்ன ஊரே என்ன பேசிட்டு இருக்கு, எதுக்கு யாரை பத்தி பேசிட்டு இருக்கு, எதுக்கா பேசிட்டு இருக்கு? மறந்துட்டேன் சார். இப்போ எதுக்கான இன்டர்வியூனே மறந்து போயிடுச்சு சார். தெரியல, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி விடுங்க, எதுவும் பேச வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம். நன்றி வணக்கம் சார். ஒரே ஒரு நன்றி வணக்கங்க சார். நன்றி தான், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். இப்போ வரைக்கும் இல்லை சார், ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு நான் முடிகிற வரைக்கும் என்னோட கேள்வியே கேட்கல சார். ட்ரிஷா சார், ட்ரிஷா சார், சார் ட்ரிஷா அப்படின்னு எனக்கு உண்மையாகவே நானே என்னை வடிவேலு சாரோட கம்பேர் பண்ணிக்கிறேன் சார். அந்த ஃபோன் இதோட முடிஞ்சால் எங்கள் எடிட்டர்கிட்ட அந்த ஃபோன் சீனை இதோட கம்பேர் பண்ணி ஒரு எடிட் மாதிரி போட்டுட்டோன்னு நான் நினைக்கிறேன் சார். இதெல்லாம் பேசலாம் இருக்கட்டும், என் பாட்டிக்கு கேமரா பார்த்து ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. உங்கள் பாட்டிக்கா? ஏங்க புரியல, ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாதா? பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. ஓகே, நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. இல்லை சார், எனக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கேள்வியே கேட்கவே விட மாட்டிங்களா, இல்லை என்ன புரிதலோடு தான் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து உட்காருவீங்க? உங்கள் கற்பனை உலகத்திலேயே நீங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் பேசலை. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேம்ஸ் மக்கள்கிட்டே விட்டுடுறேன் சார். உண்மையாகவே ரொம்ப நன்றி சார் உங்களோட இன்டர்வியூக்கு. நான் எனக்கு நன்றி சொல்ல எங்கள் பாட்டிக்கு சொல்ல சொன்னேன், பாட்டிக்கு சொல்லிட்டீங்க, அத்தோடய நீங்கள் முடிச்சுக்கலாம். நன்றி வணக்கம்.